ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ண மாதிரியே வந்து கரூர் நாமக்கல் அதுக்கு வந்து வந்துட்டாங்க. திருச்சிக்கு வந்து 3வது முறையாக வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் இருந்தால் வந்து அவங்க கரூர் நாமக்கல்லாம் வந்து ட்ராவல் பண்ணாங்க. திருச்சியிலே வந்து மேக்ஸிமம் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க திருச்சி வந்துட்டு தான் வருவாங்கன்னு. பட் ஆனால் வந்து நாமக்கல்லையும் கரூர்லையும் எந்த டைம் வந்து பிளான் பண்ணாங்களோ அந்த டைமுக்கு அவங்களால வந்து வர முடியல. அதுக்கு காரணம் வந்து எல்லா டைம் நடந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து அந்த வழியிலே வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹைஃபைலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாமக்கல், அதுக்கப்புறம் வந்து கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா பேச்சையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் முன்னாடி வச்சு பார்க்கும்போது இந்த டைம் வந்து நாமக்கல்லில் வந்து அந்த முட்டை பற்றியும் அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலை திறப்பு பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காரு. இன்னொன்று வந்து சிஎம் சாரே வந்து டேரெக்டாக என்ன கேட்டார் அப்படின்னா வந்து சும்மாலாம் வந்து என்னால் வந்து கதை சொல்ல முடியாது, இங்கே ஃப்ளைட் விட்றேன் அங்கே ஃப்ளைட் விட்றேன் நிலாவுக்கு வந்து கோடு போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மாலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடவை வந்து டேரெக்டாகவே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த டிஎம்கே அவங்களோட ஆட்சியை. இன்னொன்று வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கெலாம் வந்து எங்களால் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஆனால் எல்லாமே வந்து அவருக்கு இப்போயே வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறது வேணால் வந்து நாங்கள் எதுக்குங்க அவருக்கு பதில் சொல்லணும், எங்கள் தலைமை வந்து அவருக்கெலாம் வந்து பதில் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னாலுமே வந்து ஆனால் அவர் என்னென்னலாம் இங்கே வந்து கமெண்ட்ஸ் ஒன்றா வந்து பேசிக்கிட்டு இருக்காரோ கரூர்லையும் நாமக்கல்லையும் அந்த பக்கத்து அவருக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சிலை திருப்பு கூட வந்து ஏன் வந்து சிலை திறக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வருது. இன்னொன்று வந்து இந்த டைம் ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்தில் நடுவில் வந்தோடனே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆம்புலன்ஸ் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அந்த ஆம்புலன்ஸோட லைட் கலரே வந்து நம்மளோட கொடி கலர் தான் அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து சொன்னாங்க. இன்னொன்று நிறைய குட் இன்சிடென்ட்லாம் வந்து இதில் நடந்துச்சு. ஏகே அவர்கள் அஜித் அவர்களோட ஃபோட்டோவையும் விஜய் அவர்கள் நேருக்கு நேர் அந்த படத்தோட ஃபோட்டோவை கொடுத்து சைன் வாங்கினப்போ அதில் வந்து அவ்வளோ அழகாக வந்து சைன் போட்டுட்டு ரொம்ப லவ்வை வந்து வெளிப்படுத்தினார். அந்த வீடியோவுமே வந்து பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா வந்து வடிவேலு காமெடியெல்லாம் வச்சு பேசி நீங்கள் வந்து நான் அந்த வாக்குறுதி 456 வந்து என்ன கொடுத்தீங்க, அதில் நீங்கள் என்ன சொல்லுறீங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, எப்போ வந்து சிலை திறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் வந்து சிலை திறக்கலை ஆனாலும் வந்து நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பிஜேபியுமே வந்து எப்போவுமே வந்து ஒரு அட்டாக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைமே வந்து பிஜேபி வந்து என்ன பண்ணுச்சு, நீட் தேர்வை கேன்சல் பண்ணல, கல்விக்கான ஒரு வாக்குறுதி அந்த ஒரு நிதியை வந்து ஒதுக்கலை அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் எதுக்கு வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ பாஜகவும் வேஸ்ட்டு, நீங்களுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க, அவங்க வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு எதுக்கு வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொல்லி பிஜேபியுமே கொஸ்டின் கேட்டுட்டு ஏடிஎம்கே பற்றி எதுவுமே வந்து இது வரையும் பேசாமல் இருக்கார் அவரே. ஸோ ஏடிஎம்கே பற்றி ஏன் வந்து பேசாமல் இருக்காருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து ஏடிஎம்கே வந்து சொல்லிட்டாங்க அம்மா தொண்டனா கேட்குறேன், எம்ஜிஆர் தொண்டனா கேட்குறேன், நீங்கள் எதுக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தீங்க, சந்தர்ப்பத்துக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து சொல்லிட்டாரு. இன்னொன்று வந்து அது திமுக எம்எல்ஏவோட கிட்னி திருட்டு அதை பற்றியுமே வந்து செம்ம டேரெக்டாக வந்து போட்டு உடச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த வாக்குறுதியெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, ஏன் பண்ணல, இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்களே அதில் ஏன் 25% கூட நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து எதுவுமே இல்லை, வடிவேலுமே வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அப்படின்றது மாதிரி வடிவேலு காமெடி சொல்லி வந்து அதையுமே வந்து கலாச்சிட்டாரு. இன்னொன்று வந்து புதுசாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, என்ன சொல்கிறது, நான் வேணால் வந்து நிலாவுக்கு வந்து ரோடு போடுறேன்னு சொல்லவா, பிளேன் விட்றேன்னு சொல்லவா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வாட்டி வந்து டேரெக்டாக நிறையா வந்து அட்டாக் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் அப்பப்போ வந்து இவங்களுமே வந்து முடிஞ்சளவு அவங்கள எல்லாத்தையுமே சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைத்தில் இந்த மாதிரி வந்து அவங்க ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவையும் பாஜகவையும் வந்து நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவுமே வந்து எந்தெந்த இடத்துல போய் அவங்க பேசுகிறாங்களோ அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை சொல்லி நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதே நேரத்தில் வந்து இன்னும் நிறையா சோஷியல் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து நிறையா வார்த்தையை வந்து மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து எல்லாமே வந்து போட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த வார்த்தைக்கு இப்படி பேசிட்டாரு, அந்த வார்த்தைக்கு அப்படி பேசிட்டாருன்னு. அதுக்குமே வந்து விஜய் என்ன சொன்னாங்கன்னா மைக் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் பேசுறதுன்னு சரியாக கேட்கல, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறையா மீடியாஸ் வந்து அவர் வந்து இந்த பேச்சுக்கு அந்த பேச்சு பேசினார், அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் வந்து நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ எல்லா சோஷியல் மீடியாவுமே எல்லா நியூஸ் சேனலுமே வந்து அதையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பிஜேபி அவர் அட்டாக் பண்ணோடனே வந்து பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து அவர் வந்து இப்போ தான் வந்து அரசியல் குழந்தை, அதனால் வந்து அவர் சொல்கிறதுக்கெலாம் நான் உதவி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே என்ன தான் வந்து இப்படி வந்து எதிர்வினைகள் வந்து வந்துக்கிட்டு இருந்தாலுமே ஆக மொத்தம் விஜய் அவர்கள் பேசினதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து நாங்கள் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தேவையே இல்லை. இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு அமைச்சர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ரோட்டில் வந்து நாய் குறைச்சிச்சுன்னா நம்ம என்ன மறுபடியும் போய் குலைக்க முடியும், அது பாட்டு குலைச்சிட்டு போதுன்னு விட்டுற வேண்டியது தான். அது மாதிரி தான் யாரெல்லாம் வந்து ரோட்டில் குலைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து எங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, இது வந்து எங்களுக்கு தலைமை போட்டிருக்க கட்டளை, நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து சொன்னோன்னே இப்போ அவங்களே அப்படி சொல்லிவிட்டு ஒரு தரைக்குறவாக இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டு இப்போ வந்து விஜய் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று டிஎம்கேல வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் இருப்பார்,
அவருமே வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப வல்கராக வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ அவருமே வந்து நிறைய வார்த்தை பேசினால அவரையுமே வந்து மொத்தமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து திருவாரூர் பூண்டியார் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே வந்து நிறையா வந்து இவங்க சோஷியல் மீடியாவில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் இவர் வந்து போயிட்டு இருக்காரோ அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து இவருக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து இவங்க சோஷியல் மீடியாவில் வந்து பக்கா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து அது எல்லாமே நிறைய பேர் சோஷியல் மீடியாலே இருக்கனால ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா வந்து மொத்த கும்பலுமே வந்து இறங்கிடுறாங்க. இன்னொன்று இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சனிக்கிழமை நான் வர்றதே வந்து உங்களோட வேலையில் வந்து கெட்டக்கூடாது, அதுக்கு தான் வந்து சனிக்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையே வந்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது ஷெடியூல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை மட்டும் வந்துகிட்டு இருக்கிறது வந்து காரணமாக எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சனிக்கிழமை வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவரே சொல்லிட்டாரு சனிக்கிழமை வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் கெட்டக்கூடாது, நீங்கள் லீவ் போடக்கூடாது அப்படின்றது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து சனிக்கிழமை ஷெடியூலோட ஞாயிற்றுக்கிழமை ஷெடியூலுமே வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுவுமே வந்து நாமக்கல்லில் பேசும்போது வந்து நாமக்கல்லில் வந்து முட்டை வீணாமல் இருக்க வந்து அந்த வீணாகாமல் இருக்க வந்து அந்த கிடங்கு சேமித்து வச்சுக்கிற கிடங்கு வந்து அமைக்கவே இல்லை, அதை எப்போ அமைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துக்கு வந்து போகிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ள கொஷினை கேட்குறாரு. அதுக்கு எல்லாமே இந்த பக்கத்து வந்து இல்லை இது தப்பாக சொல்கிறாரு, இல்லை அவர் ரைட்டாக சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டோம், அவர் வந்து குழந்தை, அவர் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, இது வந்து தப்பான ஒரு அறிக்கைன்னு சொல்லி நான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னவங்களாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து ரொம்ப டெப்த்தாக இறங்கி நம்ம எந்த வாக்குறுதியை வந்து இதை எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கிட்டா வடிவேலு படத்தில் வந்து ஜேப்பில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எம்டின்னு காட்டுற மாதிரி வந்து எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அப்படி தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து மொத்தமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் ஜனவரி வரையுமே வந்து ஷெடியூல் வந்து ஏகப்பட்ட ஷெடியூல் இருக்குது. இன்னும் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து அவர் போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே வந்து பக்காவாக வந்து வெரிஃபை பண்ணிடுறாங்க. பெருசாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி எந்த மாவட்டத்துக்கு வராரோ அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையும் அவங்க கொடுத்த வாக்குறுதியும் வந்து பக்காவாக படித்து காட்டி அதுக்கு ஒரு கேள்வியுமே கேட்குறாங்க. பட் இந்த சைடில் வந்து எந்த ஒரு ஆன்சருமே வந்து வரவும் மாட்டேது. வந்தாலும் வந்து நிறைய எதிர்ப்புமே வந்து வருது. அதுவுமே கரூர் நாமக்கல்லாம் வந்து செம்ம கும்பல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ வரையுமே வந்து இப்போ இந்த பேச்சு வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. நான் வந்து பதிலடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பக்கெட் வந்து ஒருத்தங்களாம் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதான் இங்கே கேள்வி. அவர் வந்து எந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை, அந்த மாவட்டத்துக்கு வந்து ஆளுங்கட்சி கொடுத்த வாக்குறுதி, இது எல்லாமே வந்து தோண்டி அவர் கேட்குறாரு. ஆனால் இந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸுமே வந்து வரவே மாட்டேங்குது. அதுவே இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இன்னும் எத்தனை மாவட்டங்கள் பாக்கி இருக்குது, இப்போ அந்த மாவட்டங்கள்லாம் போய் அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஏகப்பட்ட பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதையுமே வந்து நிறைய சோஷியல் மீடியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2-3 மாதங்கள் இருக்குது, இன்னும் ஜனவரி வரை இருக்குது. இன்னும் எத்தனை மாவட்டங்கள் போக போகிறாங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கே வந்து டோட்டல் நாமக்கலும் கரூர் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ பெரிய டிராஃபிக் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த வாரத்துலேயும் வந்து இதுக்கு மேலே பெருசாக தான் ஆகும் அப்படின்றதுமே தான் சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ என்னமே எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது வந்து ஓட்டாக மாறுமா இதே தான் கேட்டுகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்தல் வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அப்படின்றது தான் வந்து இவங்களுமே நம்பிக்கை இருக்காங்க. பார்ப்போம் என்னென்னு. இப்போ சீமான் அவர்களுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அவர் தான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து நிறையா வந்து விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க சீமான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அவர் அட்டாக் பண்ணி பேசலைங்க, அவர் தாங்க எங்களை வந்து அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிறத பார்த்தா விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைக்க மாட்டாங்க அப்படின்றது வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாத்தையுமே வந்து அகேன்ஸ்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நிறையா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து விஜய் அவர்களோட வந்து 2026 வந்து எந்த கட்சி ஜாயின் பண்ண போகுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பாருங்கள் பெரிய சர்ப்ரைஸான கூட்டணிகள்லாம் வந்து எங்கள் கூட வரப்போகுது, அதெல்லாம் நாங்கள் வந்து பொறுமையாக வந்து ஒன்றா சொல்லுவோம் அப்படின்றதான் சொன்னாங்க. ஸோ இன்னும் ஒரு 2026 வந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கனால மேபி அடுத்த வருஷம் மார்ச் வரையும் 6 மாதம் இருக்கனால இந்தந்த கட்சிலாம் வந்து விஜய் கூட வருது. இப்போ வந்து விஜய் அவர்கள் கூட வந்து எந்தெந்த கட்சிலாம் பேசிக்கிட்டு இருக்குது, யாரெல்லாம் வந்து சைலண்ட்டாக அந்த டைமுக்கு சேரலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், எந்தெந்த பெரிய ஆளுங்களாம் வந்து இவர் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, யாரெல்லாம் சேர போகிறா, யாரெல்லாம் விலக போகிறா அப்படின்றது வந்து பெரிய கொஷினாக இருக்கான். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த விவாத மேடையில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தையாக போய் ஒரு இடமா வந்து முடிக்கும் போது தான் தெரியும் அந்த அவரோட விஜயோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து
எந்த அளவுக்கு இருக்க போகுது, எந்த அளவுக்கு வந்து கூட்டணி அமைய போகுது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் தெரிஞ்சிடும். பார்ப்போம் அடுத்தடுத்த மாவட்டங்களில் வந்து எப்படி போக போகிறாரு, என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாரு, அதுக்கு இவங்க வந்து என்னென்னலாம் வந்து பதிலடி அப்படின்ற பேரில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து நம்மளுமே வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுவோம். பட் ஆனால் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அவர் எந்தெந்த மாவட்டத்துக்கு போனாரோ, கரூராக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து கரெக்டு. ஸோ ஆனால் வந்து இவங்க தான் வந்து பதில் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னாரு. அதுலேயும் முக்கியமாக வந்து ஆம்புலன்ஸ் வந்தோடனே வந்து பரவாயில்ல விடுங்க, அந்த ஆம்புலன்ஸோட லைட் கலரே வந்து என்னோட கொடி கலர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து அஜித் விஜய் அவங்க 2 பேரும் சேர்ந்த ஃபோட்டோக்கு வந்து அவர் சைன் போட்டதுமே வந்து செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து புதுசாக சொல்லுங்கன்னா வந்து செவ்வாய்கிரகத்துக்கு வந்து நான் பிளேன் விடுவா அப்படின்னு கேட்ட வீடியோவுமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்து இவர் பேசின சில தப்பான வார்த்தைகளுமே போடுறாங்க. ஸோ எல்லா பக்கத்துமே வந்து ஒரு சப்போர்ட்டும் எதிர்வினைகளும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாலிடிக்ஸில் வரும். இப்போ அது மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க ஓட்டு வாங்க போகிறாங்க, வந்த கும்பல்லாம் வந்து எல்லாமே ஓட்டு போடுவாங்களா, எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லி 2026 தான் பார்க்க முடியும். நன்றி.